ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம். இது நாட் ஒன்லி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, அப்கமிங்கில் வர எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சிலபஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலாஜிசம் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி டே 5 இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிலாஜிசம் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி தர போறேன். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு வந்து பிராக்டிஸ் சம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, ஸோ சிலாஜிசமோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஒரு பேசிக்காக ரொம்ப வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா கைஸ்? உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, ஸோ சிலாஜிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் கீழே தான் வரும். மோஸ்ட்லி நமக்கு ப்ரிலிம்ஸில் தான் நமக்கு சிலாஜிசம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி செட் ஆஃப் கன்க்ளூஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ ஆகி வந்திருக்கா இல்லையா, அதை நம்ம சொல்கிறது தான் சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலாஜிஸ்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த செட் ஆஃப் கன்க்ளூஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், நிறைய கன்க்ளூஷன் சொல்லலாம். ஒவ்வொரு கன்க்ளூஷனும் அந்த பர்டிகுலர் அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஃபாலோ ஆகியிருக்கா அப்படிங்கிறத, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ 2 கன்க்ளூஷன் இருக்குன்னா அந்த 2 கன்க்ளூஷனுமே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் அந்த கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ அதுதான் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது. ஓகே, ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ இந்த சிலாஜிசமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சில குவான்டிஃபையர்ஸ் இருக்குது. இந்த குவான்டிஃபையர்ஸோட மீனிங்கை பொறுத்து தான் நமக்கு என்ன சொல்கிறது கைஸ், அந்த குவான்டிஃபையர்ஸோட மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம அதை வச்சு டயக்ராம் போட முடியும். மோஸ்ட்லி நம்ம இந்த சிலாஜிசம் வந்து வென் டயக்ராம் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வென் டயக்ராம் போடணும் அப்படின்னா அந்த குவான்டிஃபையர்ஸோட மீனிங் தெரியணும். மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம வென் டயக்ராம் போட முடியும். அதுக்கப்புறம் தான் கன்க்ளூஷன்லேருந்து இது ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த குவான்டிஃபையர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அப்படிங்கிற குவான்டிஃபையர், சம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் நோன் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லின்னு இருக்கும், நெக்ஸ்ட் ஒன்லி அ ஃபியூன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நாட்டுன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து குவான்டிஃபையர்ஸ் தான். ஓகேங்களா கைஸ்? சம்முக்கு பதிலாக மெனி இருக்கும், ஆர் 100 என்ன சொல்கிறது 95% ஆர் 15% இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கனால இப்போ ஒரு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஆர் வெறும் ஃபியூ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி, ஒன்லி ஃபியூங்கிறது வேற, வெறும் ஃபியூன்னு கொடுத்துருந்தாலுமே எல்லாமே சம்மை குறிக்கிறது தான். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, அண்ட் தென் வேற என்ன கைஸ்? ஸோ இதுதான் குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த குவான்டிஃபையர்ஸோட மீனிங் தெரிஞ்சாதான் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த இவ்வளோ குவான்டிஃபையர்ஸ் வருங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொரு குவான்டிஃபையராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒன்றா புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற குவான்டிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல். ஓகேங்களா? ஸோ ஆல் அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியோடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் ஏ ஆர் பின்னு அர்த்தம். அதாவது ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்குன்னு அர்த்தம். ஏல இருக்கிற எல்லாமே என்னது 1 2 3யா, அந்த 1 2 3ங்கிறது பியில் இருக்கா, இதுதான் நம்ம ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம வென் டயக்ராம் ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்னா எப்படி போடணும்னா, எல்லா ஏயும் பியில் இருக்கும்ல. ஸோ ஏ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், எல்லா ஏவும் பியில் இருக்கும். எல்லா ஏவும், இந்த எல்லா ஏவும் இந்த லைன்ஸ்லாம் தேவையில்லை கைஸ், நான் உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். எல்லா ஏவும் பியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சம் ஏ ஆர் பி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏ ஆர் பி அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏயோடைய வேல்யூ வந்துட்டு பி ஒரு 1 2 3 இப்படின்னே வச்சுக்கோங்களேன். பியோடைய வேல்யூ வந்துட்டு என்ன சொல்லலாம், 3 4 5 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குன்னா சம்முடைய மீனிங் என்னதுன்னா,
மினிமம் ஒன்லேருந்து மேக்ஸிமம் ஆல் வரைக்கும் அப்படிங்கிறத இதோட மீனிங். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா சம் ஏஆர்பினா ஏல இருக்கிறதுல மினிமம் ஏதாவது ஒன்று பியில் இருக்கும், இல்லைன்னா எல்லாமே கூட பியில் இருக்கலாம். அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கா, இந்த 3 அப்படிங்கிறது பியில் இருக்கா. ஸோ இந்த சம் பார்ட் இந்த ஏதாவது ஒன்று வந்து பியில் இருக்குல்ல, ஸோ சம் ஏஆர்பி அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா கைஸ்? இதே இது இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு 1 2 3 4 5நாலும் என்னால் இது சம் ஏஆர்பின்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஏ ஈக்குவல் டு 1 2 3 இப்படின்னு இருக்குனாலும் b ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்கனாலும் இந்த 1 2 3 மொத்தமும் இதில் இருந்தால் கூட என்னால் இது சம் ஏஆர்பின்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்னேன்ல மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஏஆர்பின்னா நம்ம எப்போவுமே அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும். மினிமமாக இருக்கிறதா நம்மளால் கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்ல முடியும். இப்போ நமக்கு ஏல என்ன இருக்கும், பியில் என்ன இருக்கும் அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு ஒரு அசம்ஷன் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் சம் ஏஆர்பின்னா மீனிங் என்னது, மினிமம் ஏதாவது ஒன்று இருக்கும், மேக்ஸிமம் எல்லாமே இருக்கலாம். ஸோ மினிமம் ஒன்று இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மினிமம் ஓவர்லாப்பிங்கில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இது நம்ம சம் ஏஆர்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா கை? ஸோ இதுதான் இதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போது ஆல் ஏஆர்பி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து கண்டிப்பாகவே எந்த கன்க்ளூஷன் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டேட்மெண்ட்னா இப்போ கன்க்ளூஷன் வந்து இது கண்டிப்பாக ரெண்டு டைப் ஆஃப் கன்க்ளூஷன் உண்டு கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட் கன்க்ளூஷன் ஒரு கன்க்ளூஷன் உண்டு, பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் உண்டு. டெஃபினட் கன்க்ளூஷன் அப்படின்னா கண்டிப்பாகவே இது ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. புரியுதுங்களா? பாசிபிள் கன்க்ளூஷனா இதுவும் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா கைஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொன்னேன்ல ஏ ஈக்குவல் டு 1 to 3 இதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ சம் ஏஆர்பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மினிமம் கண்டிப்பாக ஏல இருக்கிற ஒன்று பியில் இருக்கும், அது நம்மளால சொல்ல முடியும். பட் எல்லாமே ஆல் மேக்ஸிமம் ஆல்னு சொன்னால் எல்லாமே ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, டெஃபினட்டாக சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக சம் ஏஆர்பின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது பியில் இருக்கும்னு தான் அதோட அர்த்தம், மீனிங். புரியுதுங்களா? ஸோ டெஃபினட்டாக நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் டெஃபினட் கன்க்ளூஷன் அர்த்தம். பாசிபிள் அப்படின்னா இட்ஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எப்படியாவது பாசிபிளான்னு கேட்குறாங்க அப்படின்னா இது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாசிபிள்னா இட் இஸ் பாசிபிள்னு சொல்லி, டெஃபினட்னா கண்டிப்பாகவே எல்லா சிச்சுவேஷன்லையும் ட்ரூவாக இருக்கிறது தான் நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ கன்க்ளூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல் ஏஆர்பின்னு சொல்லிட்டோம். ஆல் ஏஆர்பின்னு என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ இதை வந்து இப்போ ஒரு கன்க்ளூஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சம் பிஆர்ஏ அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்களேன். இது டெஃபினட்டாகவே கரெக்டாக, இது வந்து இட்ஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷன். ஏன்னா இட்ஸ் அ பாசிபிள் கன்க்ளூஷனா இட்ஸ் அ பாசிபிலிட்டி ஆர் கேன் பி அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? பாசிபிள் கன்க்ளூஷன்னா கேன் பி, மே பி, இஸ் அ பாசிபிலிட்டி இந்த மாதிரிலாம் அதில் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா அது பேர் வந்து டெஃபினட் கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் வந்து சம் பிஆர்ஏன்னு இருக்குது. சம் பிஆர்ஏன்னு அர்த்தம் பியில் இருக்கிற சிலது கண்டிப்பாக ஏல இருக்குமா அப்படி, அதாவது மினிமம் ஏதாவது ஒன்றாவது இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கண்டிப்பாக இருக்கும் தானே. இப்போது ஆல் ஏஆர்பின்னு சொல்லிட்டோம். ஆல் ஏஆர்பின்னா ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கும்னு சொல்லிட்டோமா? இப்போ இதான் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ சம் பிஆர்ஏன்னு சொல்கிறோன்னா இந்த 1 2 3 அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஏல இருக்குதானே. புரியுதுங்களா கைஸ்? கண்டிப்பாக நம்மளால ஏன்னா எல்லா ஏவும் பியில் இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போது ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்குங்கும்போது இப்போ கண்டிப்பாக இந்த 1 2 3 அப்படிங்கிறது இந்த சம் பார்ட் அப்படிங்கிறது ஏலையும் இருக்கும். கரெக்டாக? ஸோ சம் பிஆர்ஏன்னு சொல்லிட்டோம்னா இட் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். பட் இப்போது ஆல் பிஆர்ஏன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் பிஆர்ஏன்னு சொன்னோன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 3 இருக்குது, பி ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்குது. இப்போ நான் ஆல் பிஆர்ஏன்னு சொல்ல முடியுமா? பியில் இருக்கிற சிலது ஏல இருக்கும்னு என்னால் சொல்ல முடியுமே தவிர பியில் இருக்கிற எல்லாமே ஏல இருக்கும்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? டெஃபினட்டாக சொல்ல முடியாதுல்ல. பட் இட்ஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். இஃப் சப்போஸ் பி ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 இருக்குன்னா இப்போ ஆல் பிஆர்ஏன்னு என்னால் சொல்ல முடியும். பட் இட் இஸ் பாசிபிள். பட் டெஃபினட்டாக உங்களால் சொல்ல முடியும்னா பியில் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நம்மளோட அசம்ஷன் படி இந்த 1 2 3 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல் ஏஆர்பின்னு சொல்லிட்டோம். பட் அதுக்கு தாண்டி பியில் என்ன வேணால் இருக்கலாம், அது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சம் பிஆர்ஏன்னு சொன்னோன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். பட் ஆல் பிஆர்ஏன்னு சொன்னோன்னா டெஃபினட்டாக அது ட்ரூன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆல் பிஆர்ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஏன்னா நான் இங்கே சொன்னேன்ல பி ஈக்குவல் டு 1 2 3 வரலாம். இட் இஸ் பாசிபிள். ஸோ இட்ஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். பாசிபிலிட்டிங்கிற வேர்டு வச்சு வந்ததுன்னா இட் இஸ் கரெக்ட். பட் வெறும்
ஆல் பிஆர்ஏன்னு வந்ததுன்னா அது தப்பு. புரியுதுங்களா கைஸ்? இதுதான் மீனிங். ஓகே, அந்த மாதிரி சம் ஏஆர்பின்னு சொல்கிறோம். சம் ஏஆர்பின்னா ஏல இருக்கிற சிலது மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாம் வரைக்கும் பியில் இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 3ங்கிறது ஒன்று இங்கே இருக்குமா? அப்போ நான் சம் பிஆர் ஏன்னு என்னால் சொல்ல முடியுமா? ஸோ கன்க்ளூஷனில் சம் பிஆர்ஏன்னு வந்ததுன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? இந்த டெஃபினட் கன்க்ளூஷன் திஸ் இஸ் கரெக்ட். இதே இடத்துல நான் ஆல் ஏஆர்பின்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆல் பிஆர்ஏன்னு என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் அது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? இப்போ சம்முனா இப்போ நான் உங்களுக்கு சொன்னல A = 1 2 3, இப்போ B = 1 2 3ன்னு இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பியோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். பட் அவங்க கொடுத்துருக்கிறது சம் ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கும்னு அர்த்தம். அதாவது மினிமம் 1ஆவது இருக்கணுங்கிறதான் கண்டிஷன். எல்லாமே இருக்கலாம். சம்மோடைய மீனிங் அதுதான், மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல். ஸோ இப்படி இருந்தாலும் இட் இஸ் இருக்கலாம். புரியுதுங்களா? பட் டெஃபினட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் டெஃபினட் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஏதாவது 1ஆவது இருக்கணுங்கிறதான் டெஃபினட். இப்படி இருக்கிறாங்கிறது பாசிபிள். ஸோ நீங்கள் ஆல் ஏஆர்பி, இப்போ ஆல் ஏஆர்பிஏ ஆல் பிஆர்ஏ இதெல்லாம் சொன்னோன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். புரியுதுங்களா கைஸ்? பட் இட் இஸ் அ பாசிபிலிட்டி, கேன் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிடலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அதாவது புரியலனா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதெல்லாம் தனித்தனி டாபிக்ஸாக டீச் பண்ணியிருக்கேன், லிங்க்ஸ் கூட இருக்கும். அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ ஆலும் சம்மும் பார்த்துட்டோமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோ ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறோன்னா ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்காது அப்படிங்கிறதா அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ ஏயோடைய வேல்யூ வந்துட்டு இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் கைஸ். ஓகேங்களா? 1 2 3 இருக்குன்னா பியோட வேல்யூ இந்த 1 2 3 தவிர என்ன வேணா இருக்கலாம். 4 5 6 0 என்ன வேணா இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இப்போ தான் நோ ஏஆர்பின்னு சொல்ல முடியாது. ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்கக்கூடாது. இதை வென் டயக்ராமில் நம்ம போடும்போது ஏபி இந்த மாதிரி ஒரு டேஷ் வச்சு போட்டுடணும். ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்காது, நோ ஏஆர்பி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏல இருக்கிற எதுவுமே பியில் இருக்காதுன்னா பியில் இருக்கிற எதுவுமே ஏல இருக்கக்கூடாதுன்னு தானே. ஸோ இதில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இப்போது நோ பிஆர்ஏ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா that is absolutely correct. புரியுதுங்களா கைஸ்? that is absolutely correct. no ARBனா no BRAன்னு வந்தாலும் that is correct. புரியுதுங்களா கைஸ்? ஓகே ஃபைன். தென் ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன். ஆல் ஏஆர்பி அப்படின்னு நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ பிஆர்சி இப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் நான் போடுறேன். கன்க்ளூஷன் போடும்போது நான் கன்க்ளூஷன் என்ன எழுதுறேன்னா நோ ஏஆர்சி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு நான் வென் டயக்ராம் வரேன்னா ஆல் ஏஆர்பின்னு என்ன போடுவோம்? ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்குது. நோ பிஆர்சின்னா இந்த மாதிரி போடுவோம். நோ பிஆர்சி, பிக்கும் சிக்கும் எதுவுமே இல்லை. கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க நோ ஏஆர்சியான்னு கேட்டிருக்காங்க. நோ ஏஆர்சின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும்னா ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லை. ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னொன்னே ஓகே நோ ஏஆர்சி அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ இப்போ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கன்க்ளூஷனில் நோ வந்தால் மட்டும் வெறும் பேசிக் டயக்ராம் மட்டும் பார்த்தா தான் போதாது. இது வந்து டெஃபினட் கன்க்ளூஷன் தான். பட் நோ வந்ததுன்னா மட்டும் நீங்கள் பாசிபிலிட்டி டயக்ராமும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பாசிபிலிட்டி டயக்ராம்னா என்ன சொல்கிறது கைஸ்? இப்போ சிங்கிறது இந்த பியில் இல்லைன்னா கண்டிப்பாக ஏலையும் இருக்க முடியாது தான். கரெக்ட் தானே கைஸ்? பாசிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். இப்போ சி இப்போது பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா பிக்குள்ளே தான் ஏ இருக்குது. ஸோ இந்த சிங்கிறது கண்டிப்பாக ஏவோட கனெக்ஷனில் வரவே முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக எழுதுகிறேன். இப்போது நோ கைஸ், இப்போது சம் ஏஆர்பின்னு இருக்குது. சம் ஏஆர்பி நோ பிஆர்சி இப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு கன்க்ளூஷன் இருக்குது நோ ஏஆர்சி அப்படின்னு கேட்குறாங்க. தீஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? தீஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நான் வென் டயக்ராம் வரைகிறேன். சம் ஏஆர்பி நோ பிஆர்சி. இப்போ கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்க? நோ ஏஆர்சியான்னு கேட்டிருக்காங்க. பார்க்கும்போது ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ நோ ஏஆர்சி அப்படிங்கிறது நீங்கள் இட் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட முடியாது. நான் சொன்ன பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கூட வரலாம்ல. இந்த இடத்துல வந்துட்டு நான் பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் தானே? இட் இஸ் பாசிபிள் தானே? அப்போ இந்த இடத்துல ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் வந்துடுதா? அப்போ எப்படி என்னால் நோ ஏஆர்சின்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதை
உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு இப்போ எழுதியே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் ஏ ஆர் பி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சே பாருங்களேன். இப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஏ ஆர் பின்னு சொல்லிட்டோம். ஸோ ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கணுமா? ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். நோ பி ஆர் சின்னு சொல்லிட்டோம். ஸோ பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாதுன்னா 6 7 8ஆக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் என்னது? நோ ஏஆர்சி. ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கணுமா? கரெக்டாக ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸாக சிக்கும் ஏக்கும் கனெக்ஷன் வர வாய்ப்பே இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நோ ஏஆர்சி அப்படிங்கிறது இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஓகே. இப்போ இதுக்கு வாங்கலேன், சம் ஏஆர்பின்னு இருக்குது. இப்போ நான் ஏயோடைய வேல்யூவை வந்துட்டு நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயோட வேல்யூ வந்துட்டு 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பியோடைய வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோடைய வேல்யூ வந்துட்டு நான் 3 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பியோட வேல்யூ 3 4 5 எடுத்துக்கிறேன். இப்போ சம் ஏஆர்பின்னு நல்லா சொல்ல முடியுமா? அது 3ங்கிறது இங்கே இருக்கா? ஸோ சம் ஏஆர்பின்னு சொல்ல முடியும். நோ பிஆர் சிங்கிறாங்க. அப்போது பியோடைய வேல்யூ எதுவுமே சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நான் சியோட வேலைனா இப்போ வந்து 1 2 6ன்னு எழுதிக்கலாமா? இப்போ சியில் இருக்கிற எதுவுமே பியில் இல்லையா? 3 4 5 இருக்குங்க, 1 2 6 எதுவுமே இல்லை. பட் இப்போ நோ ஏஆர்சின்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? ஏல இருக்கிற 1 2 இங்கேயும் இருக்குது. புரியுதுங்களா கைஸ்? ஏல இருக்கிற 1 2 இங்கே இருக்கா? ஸோ இட் இஸ் பாசிபிள். நான் இப்போ நான் ஜஸ்ட் பாசிபிலிட்டியில் செக் பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? ஸோ நோ கன்க்ளூஷன் வரும்போது மட்டும் பேசிக் டயக்ராம் மட்டும் இல்லாமல் அது பாசிபிளாக இருக்குமாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ சிம்பிளாக இதுதான். ஓகே, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நோ கன்க்ளூஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்லி அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன மீனிங்னா, ஒன்லி ஏஆர்பினா ஒன்லி ஏயில் மட்டும்தான், ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். அதான் அதோட மீனிங். ஓகேங்களா? ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். புரியுதுங்களா கைஸ்? அப்போ ஏல மட்டும்தான் பி இருக்கணும்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ பியோடைய வேல்யூ வந்துட்டு ஏல மட்டும்தான் பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பியோடைய வேல்யூ 1 2 அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த சியில் வந்துட்டு இந்த 1 2 அப்படிங்கிறது வரக்கூடாது. டி எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணால் வரலாம், அதுலேயும் இந்த 1 2 அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த பியில் இருக்கிறது வந்து பியில் இருக்கிறது, பியில் என்ன இருக்கோ அது ஏல மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். வேறு எதுலேயுமே அது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வந்துருச்சுன்னா தப்பு. தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒன்லி. ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். அதுதான் அதோடைய மீனிங். ஓகே, ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். ஸோ இதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டைகிராம் ஃபார்மேட்டில் போடும்போது, இதை வென்டைகிராம் ஃபார்மேட்டில் போடும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் ஆல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அப்படின்னா ஆல் பிஆர் ஏன்னா எப்படி போடுவீங்க? ஆல் பிஆர் ஏ. ஓகேங்க, இந்த மாதிரி போடணும். மாதிரி தமிழ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சாலும் ஓகே. ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். ஓகேங்களா? வென்டைகிராம் போடும்போது ஆல் பிஆர் ஏவுடைய வென்டைகிராம் மாதிரி இருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும், வேறு எதிலும் இருக்கக்கூடாது. அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நானே ஒன்று ஃப்ரேம் பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஒன்லி ஏஆர்பின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சம் பிஆர்சி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு கன்க்ளூஷன் கேட்குறாங்க. கன்க்ளூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சம் ஏஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அ பாசிபிலிட்டியா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்லி ஏஆர்பின்னா எப்படி போடுவோம் நம்ம? ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஒன்லி ஏயில் மட்டும்தான் இருக்க வேண்டும். சாரி கைஸ், some ARC. okay, some ARC and this one is some, okay, sorry, okay, தப்பா எழுதிட்டேன். ஓகேங்களா? சம் ஏஆர்சின்னு இருக்குது. ஓகே, சம் ஏஆர்சின்னு இருக்குது. இப்போ பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் பிஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு இருக்குது. சாரி கைஸ். ஓகே, சம் பிஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்லி ஏஆர்பின்னு என்ன அர்த்தம்? ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது சம் பிஆர்சி இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. எப்படி பாசிபிள்? பிங்கிறது ஏல மட்டும்தானே இருக்க வேண்டும், சியில் எப்படி இருக்க முடியும்? பாசிபிளே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒன்லி ஏஆர்பின்னா ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. வேறு எந்த கன்க்ளூஷன் வந்தாலும், இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நோ பிஆர்சின்னு வந்துச்சுன்னா தட் கன்க்ளூஷன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்க முடியாது.
புரியுதுங்களா கைஸ்? பியில் இருக்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணும். இதே நோ பிஆர் ஏன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? நோ பிஆர் டி என்ன வேணால் வரலாம். பியில் இருக்கிறது ஏல மட்டும்தான் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா கைஸ்? இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே ஓகே கைஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா சம் நாட். சம் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சம் நாட் அப்படின்னா சிலது வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சம் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேங்க, சம் அப்படின்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, சம்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி சம் நாட்னா மினிமம் 1 கண்டிப்பாக இருக்காது, மேக்ஸிமம் எல்லாமுமேவும் இருக்காது. புரியுதுங்களா கைஸ்? மினிமம் 1 கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ உடைய வேல்யூ வந்து 1 2 3ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியோடைய வேல்யூ வந்துட்டு 2 3 4ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சம் ஏ ஆர் நாட் பின்னு என்னால் சொல்ல முடியும். சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். அதாவது மினிமம் 1 இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மீனிங். அப்படின்னா இந்த 1 மினிமம் ஏதாவது ஒரு எலமெண்ட், இந்த 1 அப்படிங்கிறது இங்கே இல்லையா, மிச்சது எல்லாமே இருக்குது. ஏதாவது 1 இல்லைன்னா கூட என்னால் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஏவுடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியோடைய வேல்யூ வந்துட்டு 4 5 6ன்னு இருந்தாலும் இதையும் நான் என்னால் சம் ஏ ஆர் நாட் பின்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா கைஸ்? ஏன்னா சம் அப்படின்னாலும் மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல் எல்லாமே இல்லைன்னாலும் என்னால் சம் ஏ ஆர் நாட் பின்னு சொல்ல முடியும். அந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சம் ஏ ஆர் நாட் பின்னா வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோனாலும் இதே மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சம் பார்ட், இந்த ஏல இருக்கிற இது பியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஏல இருக்கிற சிலது பியில் இல்லை அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் இந்த மாதிரி எதுவுமே போடாமல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சில பார்ட் இல்லை பியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன கைஸ், இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஏஆர் நாட் பி மட்டும் கொடுத்துருக்காங்க. சம் ஏஆர் நாட் பின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் வந்துட்டு சம் ஏஆர் பீன் இருக்குது. இது கரெக்டாக தப்பா? சம் ஏஆர் பீன் இருக்குது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா? சம் ஏஆர் பிங்கிறது கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, சம் ஏஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாது. சிலதுங்கிறது மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் ஆல் வரைக்கும் இருக்கலாமா. இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷன் எடுக்கும்போது ஏல இருக்கிற எதுவுமே பியில் இல்லை. அப்போ எப்படி நான் சம் ஏஆர் பின்னு சொல்ல முடியும்? டெஃபினட் கன்க்ளூஷனாக இருக்கும்போது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் சம் ஏஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்களேன். இந்த கண்டிஷன் எடுத்துக்கும் போது இந்த 2 3 அப்படிங்கிறது இங்கே இருக்கா? ஸோ சம் ஏஆர் பிங்கிறது இட் இஸ் பாசிபிள். இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வழியில் அது பாசிபிளாக இருந்ததுன்னா இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது நம்ம அது கரெக்ட் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இஸ் அ பாசிபிலிட்டி ஆர் கேன் பி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம வெறும் இந்த மாதிரி கொடுத்ததாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெஃபினட் கன்க்ளூஷன். டெஃபினட்னா கண்டிப்பாக உண்மையாக இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சம் ஏஆர் பி அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? அந்த மாதிரி இப்போ சம் ஏஆர் நாட் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்க்ளூஷனில் சம் பி ஆர் நாட் ஏ அப்படின்னு இருந்ததுனாலும் இது வந்து ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன். சம் பி ஆர் நாட் ஏன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, ஏவுடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏவுடைய வேல்யூ வந்துட்டு 1 2 3 இருக்குது. ஓகே, இப்போ பியோடைய வேல்யூ வந்துட்டு வெறும் 2 3 தான் இருக்குது. பியோடைய வேல்யூ என்ன இருக்குது? வெறும் 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்லலாம், சம் ஏஆர் நாட் பின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த 1 அப்படிங்கிறது இங்கே இல்லை. பட் சம் பிஆர் நாட் ஏன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த 2 3ங்கிறது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. பியில் இருக்கிற எல்லாமே இருக்குது. சம் பிஆர் நாட் ஏன்னா பியில் இருக்கிற ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இல்லையே. இதுவும் புரியுதுங்களா கைஸ்? டெஃபினட் அப்படின்னா எல்லா கண்டிஷன்லையும் உண்மையாக இருக்கணும். ஸோ அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ சம் பி ஆர் நாட் ஏனா இட் இஸ் ராங். பட் சம் பி ஆர் நாட் ஏ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன். இப்போ 1 2 3 இருக்குது, 2 3 4 இருக்கா. இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த 4 அப்படிங்கிறது இங்கே இல்லை. அப்போது நான் சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா? இட் இஸ் டெஃபினட் கன்க்ளூஷன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சம்பி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது நான் சம்பி ஆர் நாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ டெஃபினட் கன்க்ளூஷனாக இருந்ததுன்னா தட் இஸ் ராங். பட் பாசிபிள் கன்க்ளூஷனாக இருந்ததுன்னா தட் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். புரியும் அப்படின்னு நம்புறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் நாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் குவான்டிஃபையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒன்லி எஃப் யூ. ஓகேங்களா?
ஒன்லி a few அப்படின்னா என்னதுன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் அண்ட் சம் நாட். ஓகேங்களா? இப்போது ஒன்லி a few A or B, ஒன்லி a few A or B இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் A or B and some A or not B, இதுதான் இதோடைய மீனிங். சம் A or not B இது ரெண்டுமே இதில் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ஒரு டயக்ராம் போடுறேன் அப்படின்னா இது நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் சம் A or Bன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சம் A or not Bன்னால சொல்ல முடியுமா? ஸோ இதை தான் நம்ம ஒன்லி a few A or Bன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கணும் அப்படின்னா 1 2 3ன்னு போடுறேன். B is equal to 3 4 5 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ போடும்போது ஒன்லி a few A or Bனா சிலது ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கும் அண்ட் தென் ஏல இருக்கிற சிலது பியில் இருக்காது. அதுதான் அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கா? சிலதுன்னா சம் அப்படின்னா மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3ங்கிறது இங்கே இருக்கா? ஸோ சம் A or Bன்னு என்னால் சொல்ல முடியுமா? அது மாதிரி இந்த 1 2 அப்படிங்கிறது இங்கே இல்லையா? அது மாதிரி ஏல இருக்கிற சிலது பியில் இல்லவும் இல்லை, ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கவும் இருக்கின்றது. இதுதான் ஒன்லி a few A or Bன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ ஒரு கன்க்ளூஷன், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா ஒன்லி a few A or Bன்னு இருக்கு, ஒன்லி a few A or Bன்னு இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி வர கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி a few B or A, ஒன்லி a few B or Aன்னு இருக்குது. இது ட்ரூவா ஃபால்ஸா கைஸ்? என்ன எப்படி சொல்லுவீங்க? ஒன்லி a few B or Aன்னு அர்த்தம் இருக்கும் சம் B or A அண்ட் சம் B or not Aன்னு சொல்ல. இங்கே பார்க்கும்போது சம் B or A இந்த 3 இருக்குது, சம் B or not Aன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் டெஃபினட்னா எல்லா கண்டிஷன்லேயும் கரெக்டாக இருக்கணுமா? இப்போ ஏயோடைய வேல்யூ வந்துட்டு என்ன சொல்லாங்க கைஸ்? இப்போது 1 2 3 சாரி கைஸ் 1 2 3 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெறும் B வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 4 மட்டும் இருக்குது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன சொல்லலாம்? சம் A or Bன்னு சொல்ல முடியுமா? 3 4 இருக்குது. அதே மாதிரி சம் A or not Bன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 1 2 இல்லை. ஸோ இதை நான் ஒன்லி a few A or Bன்னு சொல்லலாம். புரியுதுங்களா கைஸ்? பட் ஒன்லி a few B or Aன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஒன்லி a few B or Aனா சம் A or B, சம் A or Bன்னா இந்த 3 4 இருக்குது. சம் A or not Bன்னு நான் சொல்லணும். சம் A or not B சம் B or not Aன்னு நான் சொல்லணும். சம் B or not Aன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. 3 4ல் இருக்கிற எல்லாமே ஏல இருக்குது, மீன் Bயில் இருக்கிற எல்லாமே ஏல இருக்குது, Bயில் இருக்கிற எதுவுமே ஏல இல்லாமல் இல்லையே. புரியுதுங்களா கைஸ்? ஸோ ஒன்லி a few B or Aனா திஸ் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? ஒன்லி a few A or Bனா ஒன்லி a few B or Aங்கிறது ட்ரூவாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட். பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கண்டிஷனில் ட்ரூ, இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? இந்த கண்டிஷனில் சம் B or A அண்ட் சம் B or not Aங்கிறது கரெக்டாக இருக்குது. பட் இந்த கண்டிஷனில் இது பாசிபிளாக இல்லை. டெஃபினட் கன்க்ளூஷன்லாம் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்லி a few B or A அப்படிங்கிறது ராங். இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இவ்வளோ தான் கைஸ் சிம்பிள் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே இதை வச்சு இப்போ நம்ம ஆக்சுவலாக குவான்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். நான் ஒரு 2 3 சம்ஸ் வந்து நானே இப்போ ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறேன். அதை நம்ம சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஸோ சிம்பிள் கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஒரு சம் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் A or B. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் B or C. ஓகே, நெக்ஸ்ட் சம் C or not D அப்படின்னு இருக்கு. ஓகே சாரி கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் C or D. Okay, the first conclusion. Second conclusion is சம் B or A இப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வரையணும். இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆல் A or Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்கின்றது. போட்டாச்சா? நெக்ஸ்ட் சம் B or Cன்னு இருக்குது. சம் B or C. ஓகே, நெக்ஸ்ட் சம் C or not Dன்னு இருக்குது. அதையும் நம்ம எப்படி போடுவோம்? இப்படி தான் போட்டாகணும். சம் C or not D. போட்டாச்சா? வேலை முடிஞ்சுதா? ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் C or Dன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? சம் C or not Dன்னு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நமக்கு. சம் C or not Dன்னு இருக்குது. பட் Cயில் இருக்கிற சிலது Dயில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட் சம் B or A அப்படின்னு சொல்கிறாங்க. சம் B or A இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட்.
பியில் இருக்கிற சம் பார்ட் ஏல கண்டிப்பாக இருக்கும். ஆல் ஏ ஆர் பின்னு சொல்கிறோம். அப்போ பியில் இருக்கிற சிலது கண்டிப்பாக ஏல இருந்து தானே ஆகணும். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ சம் பி ஆர் ஏ, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட் கைஸ், சாரி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒன்லி a few A or B, only a few A or B, some B or not C, no C or D இப்படின்னு இருக்கு. ஓகே, கன்க்ளூஷன் வந்துட்டு all A or B is a possibility, all A or B is a possibility அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, next some B can be C. okay, next conclusion is some B or not D. ஓகேங்களா, ஃபைன் கேஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்க்கு வென் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஒன்லி a few A or B ன்னு இருக்குது. ஒன்லி a few A or B என்னது? some A or B, some A or B and some A or not B. ஓகேங்களா, வரைஞ்சாச்சா? some B or not C ன்னு இருக்குது. some B or not C னா பியில் இருக்கிற சிலது கண்டிப்பாக சியில் இல்லை. ஓகே, நோ C or Dன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ C or D போட்டாச்சா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. ஆல் A or B இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல இருக்கிற எல்லாமே பியில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா ஒன்லி a few A or Bனா என்ன மீனிங்கு? சிலது ஏல இருக்கிற சிலது பியில் இருக்கும் அண்ட் ஏல இருக்கிற சிலது பியில் கண்டிப்பாக இருக்கவும் இருக்காது. அதான மீனிங். சம் A or B and some A or not B ரெண்டுமே வரணும். ஸோ சிலது பியில் இருக்காதுங்கும் போது நம்ம எப்படி ஆல் A or Bன்னு சொல்ல முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ திஸ் ஒன் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பி கேன் பி சியான்னு கேட்குறாங்க. சம் பி கேன் பி சியா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? சம் பி ஆர் நாட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பி ஆர் சி அப்படின்னு டெஃபினட் கன்க்ளூஷனாக இருந்ததுன்னா நம்ம வந்து ராங்னு சொல்லலாம். கேன் பின்னா என்னது கைஸ்? கேன் பின்னா அது பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. சம் பி கேன் பி சியா அப்படிங்கிறது இட் இஸ் பாசிபிள் தானே கைஸ்? பாசிபிளான்னு கேட்குறாங்க. நமக்கு சம் பி ஆர் நாட் சின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. சம் பி கேன் பி சி தானே? பிஇசி பியில் இருக்கிற சிலது சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் அ பாசிபிள் கன்க்ளூஷன். புரியுதுங்களா கைஸ்? இப்போ சம் பி ஆர் நாட் டி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பி ஆர் நாட் டி. ஓகே, ஓகே கைஸ், சம் பி ஆர் நாட் டின்னு உங்களால் சொல்ல முடியுமா? பியில் இருக்கிற எதுவுமே பியில் இருக்கிற சிலது சியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா கைஸ்? பியில் இருக்கிற சிலது சியில் இருக்கும்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா கைஸ்? பியில் இருக்கிற என்ன கொடுத்துருக்காங்க? சம் பி ஆர் நாட் சின்னு கொடுத்துருக்காங்க. சம் பி ஆர் நாட் சின்னு என்னது? பியில் இருக்கிற சிலது சியில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பட் பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கும்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சம் பி ஆர் நாட் டி நம்மளால் பிக்கும் டிக்கும் கனெக்ஷனே இல்லை. அட்லீஸ்ட் பிக்கும் சிக்கும் கனெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். பியில் இருக்கிறது ஏதோ ஒன்று சியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சியில் இருக்கிற எதுவுமே டியில் இருக்கக்கூடாதுன்னா நம்ம அது ட்ரூன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். புரியுதுங்களா கைஸ்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது? இப்போ சம் பிஆர்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம் பிஆர்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா பியில் இருக்கிற சிலது சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சம் பிஆர் நாட் டின்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட். ஏன்னா பியில் இருக்கிற சிலது சியில் இருக்கும்போது இந்த பார்ட் சியில் இருக்குன்னா சியில் இருக்கிற எதுவுமே டியில் இருக்கக்கூடாதா? அப்போ நான் சம் பிஆர் நாட் டி அப்படின்னு நல்லா சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது சம் பிஆர் நாட் டின்னு நல்லா சொல்ல முடியும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாதனால இது நான் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, இன்னொரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு இது இன்னும் பெட்டராக புரியும். ஓகே கைஸ், ஓகே, ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இதோட நான் உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்லி a few A or Bன்னு இருக்குது. ஒன்லி a few A or B அப்படின்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நோ B or C அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் C or not D அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சம் D or E அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஓகே கைஸ், சம்
ஏ ஆர் நாட் சி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் சம் சி ஆர் டின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் சம் டி ஆர் நாட் இ இஸ் அ பாசிபிலிட்டி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் கரெக்டானு சொல்ல போகிறீங்க. ஒன்லி a few a or bனா நம்ம எப்படி போடுவோம்? ஒன்லி a few a or bனா some a or b and some a or not b. ஓகேங்களா, நெக்ஸ்ட் no b or c இருக்குது. ஸோ no b or c. ஓகே, some c or not dன்னு இருக்குது. அப்போது some c or not dனா cல இருக்கிற சிலது dல கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் டிஆர் ஈன்னு இருக்குது. ஸோ சம் டிஆர் இ. ஓகேங்களா, வரைஞ்சி முடிச்சாச்சா? ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஏ ஆர் நாட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? சம் ஏ ஆர் பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது ஒன்லி a few a or bனா சம் ஏ ஆர் பி அண்ட் சம் ஏ ஆர் நாட் சி. ஸோ சம் ஏ ஆர் நாட் சின்னா அதாவது இந்த பார்ட் கண்டிப்பாக பியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஏல இருக்கிற இந்த பார்ட் கண்டிப்பாக பியில் இருக்குன்னா பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஏல இருக்கிற இந்த பார்ட்டும் சியில் இருக்கக்கூடாது தானே. ஸோ சம் ஏ ஆர் நாட் சி அப்படிங்கிறது டெஃபினட்டாக கரெக்டாக இருக்குமா? புரியுதுங்களா கைஸ்? அதாவது இந்த பார்ட் ஏல இருக்கிற இந்த பார்ட் கண்டிப்பாக பியில் இருக்குங்கிறாங்க. ஏல இருக்கிற இந்த சம் பார்ட் பியில் இருக்குங்கிறாங்க. பட் பியில் இருக்கிற எதுவுமே சியில் இருக்கக்கூடாதுன்னா இந்த சம் பார்ட்டும் சியில் இருக்கக்கூடாது தானே. ஸோ சம் ஏ ஆர் நாட் சி இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். இட் ஃபாலோஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் சி ஆர் டிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? சம் சி ஆர் நாட் டின்னு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கே தவிர சியில் இருக்கிற சிலது டியில் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ திஸ் ஒன் டஸ் நாட் ஃபாலோ. புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட் சம் டி ஆர் நாட் இ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம் டி ஆர் நாட் இ இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டியில் இருக்கிற சிலது புரியுதுங்களா, டியில் இருக்கிற நமக்கு ஆக்சுவலி சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். டியில் இருக்கிற சிலது சம் டிஆர் ஈங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சம் டிஆர் ஈன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் சம் டிஆர் நாட் ஈன்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காங்கிறது நமக்கு பார்க்கணும். இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சம் டிஆர் ஈன்னு வேணால் நமக்கு சொல்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. கரெக்ட் தானே கைஸ்? பட் சம் டிஆர் நாட் இ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை தானே கைஸ்? சம் டிஆர் நாட் ஈன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ this one is also wrong. புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது இந்த பேசிக்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக போதும். ஓகே, சாரி கைஸ், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே கைஸ். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லித்தரல. ஓகேங்களா, எய்தர் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ரெண்டு சேர்ந்து வந்ததுன்னா அந்த கன்க்ளூஷன்ஸை வந்து நம்ம எய்தர் ஆர் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நாட்டும் ஆலும் நெக்ஸ்ட் சம்மும் நோ. ஓகேங்களா, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம் ஏஆர் நாட் பின்னு நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக ஆல் ஏஆர் பி அப்படிங்கிறது பாசிபிளே இல்லையா கைஸ்? இப்போ சம் ஏஆர் நாட் பின்னா ஏல இருக்கிற சிலது கண்டிப்பாக பியில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போது நான் எப்படி ஆல் ஏஆர் பின்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரி ரெண்டு முரண்பாடான ஒன்று சேர்ந்து வரும்போது அதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவோம். அதை மாதிரி நான் சம் ஏஆர் பி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்னால் நோ ஏஆர் பின்னு நல்லா சொல்லவே முடியாது தானே கைஸ்? புரியுதுங்களா? இப்போ நான் சம் ஏஆர் பின்னு நான் சொல்லிட்டேன்னா ஆல் ஏஆர் பின்னு என்னால் சொல்லவே முடியாது. சம்னா ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக இருந்துடும். ஸோ நோ ஏஆர் பின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ சம் நாட் அண்ட் ஆல் அண்ட் சம் நோவை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன். இப்போ கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னா அதாவது எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், பொசிஷனும் சேமாக இருக்கணும். இப்போ சம் ஏ ஆர் நாட் பி ஆல் ஏ ஆர் பி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன். தென் சம் ஏ ஆர் பி ஆர் சம் பி ஆர் ஏ ரெண்டுமே மீனிங் ஒன்று தான், அதனால பிரச்சனை கிடையாது. ஆர் நோ ஏ ஆர் பி ஆர் நோ பி ஆர் ஏ இதுக்கும் மீனிங் ஒன்று தான். ஓகேங்களா, இது எப்படி வேணால் மாறி வந்துக்கலாம். பட் இந்த சம் ஏ ஆர் நாட் பிலையும் ஆல்லையும் இந்த எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், பொசிஷனும் மாறாமல் வந்திருக்கணும். கன்க்ளூஷனில் தனித்தனியாக செக் பண்ணும்போது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். இது ரெண்டு தனித்தனியாக பார்க்கும்போது ஃபால்ஸாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம எய்தர்
இது கன்க்ளூஷன் 1, இது கன்க்ளூஷன் 2ஆக இருக்குன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது இந்த கன்க்ளூஷனில் சம் ஏ ஆர் நாட் பி அப்படிங்கிறது இப்படி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், இப்படி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ரெண்டு கன்க்ளூஷனையும் தனித்தனியாக செக் பண்ணிங்கன்னா இட் டஸ் நாட் ஃபாலோன்னு தான் வரும். புரியுதுங்களா கைஸ்? ஃபால்ஸ்ன்னு தான் வரும். பட் தனித்தனியாக வரணும். பட் இதே மாதிரி எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும், பொசிஷனும் மாறாமல் இருந்ததுன்னா, ரெண்டும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே தான் இதில் இந்த சம் நாட் ஆலும் அண்ட் தென் சம் நோ வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இது. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஓகே, இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியே காமிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எழுதுறேனே. ஓகே, இப்போ வந்துட்டு சம் ஏ ஆர் பி அப்படின்னு ஒன்று இருக்குது. சம் ஏ ஆர் பி, சம் பி ஆர் சி அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு நான் டயக்ராம் போட்டேன்னா சம் ஏ ஆர் பி, சம் பி ஆர் சி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் போட்டுட்டேன். ஓகேங்களா சார்? வென் டயக்ராம் போட்டாச்சு. இது கன்க்ளூஷன் என்ன இருக்குது? சம் ஏ ஆர் நாட் பின்னு இருக்குது. நம்ம எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? சம் ஏ ஆர் பின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஏல இருக்கிற சிலது பியில் இருக்குன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ திட் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேங்களா? இது மாதிரி ஆல் ஏ ஆர் பின்னு நமக்கு எதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. சம் ஏ ஆர் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ டஸ் நாட் ஃபாலோ. பட் இங்கே பாருங்களேன், சம் நாட் வந்திருக்கு அண்ட் தென் ஆல் கன்க்ளூஷன் வந்திருக்கு. எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக ஃபால்ஸாக இருக்குன்னா நான் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் இப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை நான் எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா கைஸ்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை தான் நான் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே கைஸ், சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சம் என்ன சொல்லலாம், சம் பி ஆர் நாட் சி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் பி அண்ட் தென் நோ ஏ ஆர் பி இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஏ ஆர் நாட் பின்னா நான் எப்படி போடுவேன்? சம் ஏ ஆர் நாட் பி. நெக்ஸ்ட் அதே மாதிரி சம் பி ஆர் நாட் சின்னு இருக்குது. பியில் இருக்கிற சிலது சியில் இல்லை. டயக்ராம் போட்டாச்சா? சம் ஏ ஆர் பியான்னு கேட்குறாங்க. ஏல இருக்கிற சிலது பியில் இல்லைன்னு தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கே தவிர ஏல இருக்கிற சிலது பியில் இருக்குன்னு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ராங். நோ ஏ ஆர் பியான்னு கேட்குறாங்க. ஏல இருக்கிற சிலது பியில் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டாக ஏல இருக்கிற சிலது பியில் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் எல்லாமே பியில் இல்லைன்னு சொல்லி இந்த பாட்டு பியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா? ஸோ நோ ஏ ஆர் பி அப்படிங்கிறதும் தப்பு. புரியுதுங்களா கைஸ்? நோ ஏஆர்பின்னா சிலது பியில் இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த பார்ட் பியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே தனித்தனியாக ஃபால்ஸாக இருந்ததுன்னா நான் இந்த பட் சம் நோருக்கு ஒரே எலமெண்ட் இருந்ததுன்னா நான் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிற நான் கன்க்ளூஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.